பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. கருவேப்பிலை வந்து 2 கைப்பிடி அளவு அலசி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சோண்டு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, வெள்ளை உளுந்து 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, தேங்காய் 1 ஸ்பூனு, 8 காஞ்ச மிளகா, கடுகு வந்து 1 ஸ்பூனு, வெங்காயம் 1 வெங்காயம், எண்ணெய் தேவையான அளவு, 3/4 கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை அரைக்கிறதுக்கு தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு இப்போ பாதி போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன். நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். நல்லா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புளியை போட்டுக்கிறோம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம இதை கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 பச்சை கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிக்கலாம். அளவு உப்பு போட்டுருக்குறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஜீரகத்தை போட்டுக்கிறேன். மீதி இருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டுக்கிறேன். நான் போட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். உளுந்து 1 ஸ்பூனையும் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்குங்க. காஞ்ச மிளகா 3 போட்டுக்கிறேன். வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நல்லா இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் இது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பச்சை மிளகாய் போடுறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டுக்கிறோம். இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளுடைய கருவேப்பிலை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
கருவேப்பிலை சாதம் சூப்பராக வந்திருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.